அனைவருக்கும் வணக்கம். 10th மேக்ஸில் இன்ட்ரடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரியில் இம்பார்ட்டன்ட் பிஓக்யூ பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இது ரெண்டாவது வீடியோ. ஏற்கனவே மூணாவது வீடியோ ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் ஒரு 16 கொஷின் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ மூணாவது வீடியோ பார்க்கலாம். இதுவும் வந்து ப்ரூவிங் சம் தான். ஃபஸ்ட்டு நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம். tan A டிவைடட் பை 1 மைனஸ் cot A ப்ளஸ் cot A டிவைடட் பை 1 மைனஸ் tan A. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டேனுக்கும் காட்டுக்கும் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். tan A இஸ் ஈக்குவல் டு sin A டிவைட் பை cos A. ஸோ அதே போல் cot A இஸ் ஈக்குவல் டு cos A டிவைட் பை sin A. ஸோ இப்போ tan A வந்து sin A டிவைட் பை cos Aன்னு அப்ளை பண்ணுறோம். டிவைட் பை 1 மைனஸ் cot Aவை cos A டிவைட் பை sin Aன்னு எழுதிக்கிறோம். அதே தான் இங்கேயும் காசுக்கும் டேனுக்கும் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலான்னா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ sin A பை cos A நியூமரேட்டர் அப்படியே இருக்கட்டும். இங்கே டினாமினேட்டர் மட்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். அப்போது நியூமரேட்டரில் sin பை cos அப்படியே இருக்கும். டிவைட் பை இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது sin மைனஸ் cos ஹோல் டிவைட் பை sin A. ஸோ அதே போல் தான் இங்கேயும் cos A டிவைட் பை sin A அப்படியே இருக்கும். டினாமினேட்டர் மட்டும் சிம்பிளை பண்ணும்போது cos A மைனஸ் sin A ஹோல் டிவைட் பை cos A. ஓகே, ஸோ இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட் இங்கே இருக்கிற வேல்யூ எடுத்து எழுதிக்கிறேன். sin A டிவைட் பை cos A இன்ட்டு, ஸோ இங்கே வந்து மைனஸ். ஓகே, இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா sin A டிவைட் பை sin A இன்ட்டு sin A மைனஸ் cos Aன்னு கிடைக்கும். ப்ளஸ் இங்கே இருக்கிற நியூமரேட்டர் cos A டிவைட் பை sin A இன்ட்டு இது ரெசிப்ரோக்கல் ஆகும்போது cos A டிவைட் பை cos A மைனஸ் sin A. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு sin ஸ்கொயர் ஏன்னு கிடைக்கும். sin ஸ்கொயர் A டிவைட் பை cos A இன்ட்டு sin A மைனஸ் cos A ப்ளஸ் ஸோ இங்கே sin A மைனஸ் cos Aன்னு இருக்குது, இங்கே cos A மைனஸ் sin Aன்னு இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற மைனஸை வெளியே எடுத்தோம்னா இங்கேயே sin A மைனஸ் cos Aன்னு கிடச்சிடும். அதனால் இங்கே மைனஸ் போட்டுக்கலாம். மைனஸ் cos ஸ்கொயர் A டிவைட் பை sin A இன்ட்டு sin A மைனஸ் cos A. அடுத்து பாருங்கள், இப்போ வந்து டினாமினேட்டர் ஒரே மாதிரி கொண்டு வரலாம். இப்போ இந்த இடத்துல cos A இருக்குது, ஆனால் இந்த இடத்துல sin A இருக்குது. ஆனால் sin A மைனஸ் cos A ரெண்டும் காமனாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இது வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். sin A மைனஸ் cos A இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது, எழுதிக்கலாம். ஆனால் இங்கே cos A இருக்குது, இங்கே sin A இருக்குது, அது ரெண்டுமே இங்கே வரணுமா? அப்போ sin A cos Aன்னு எழுதிக்கலாமா? ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு டைமில் cos A இருக்குது, sin A மைனஸ் cos A இருக்குது. ரிமைனிங் என்ன வரணும்? sin A தான் வரணும். அப்போ ஏற்கனவே இங்கே sin ஸ்கொயர் A இருக்குது, அது கூட இந்த sin A மல்டிப்ளை பண்ணோம்னா sin கியூப் A அப்படின்னு கிடைக்கும். அதே போல் செகண்ட் டைமில் பாருங்கள், sin A இருக்குது, அப்புறம் sin A மைனஸ் cos A இருக்குது. இந்த cos A மட்டும் இங்கே மிஸ் ஆகுது. அப்போ மேலேயும் கீழே cos A வால் மல்டிப்ளை பண்ணோம்னா டினாமினேட்டர் சேமாக வந்துடும். அப்போ மேலே வந்து cos A வால் மல்டிப்ளை பண்ணும்போது cos கியூப் A அப்படின்னு கிடைக்கும். இப்போ அகைன் நம்ம இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், இன்னொரு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறோம். sin கியூப் A இல்லை ஐடென்டிட்டி எழுதிக்கிறேன். A கியூப் மைனஸ் B கியூப் ஈக்குவல் டு A மைனஸ் B இன்ட்டு A ஸ்கொயர் ப்ளஸ் AB ப்ளஸ் B ஸ்கொயர். நல்லா பாருங்கள், A கியூப் மைனஸ் B கியூப்னா A மைனஸ் B இன்ட்டு A ஸ்கொயர் ப்ளஸ் AB ப்ளஸ் B ஸ்கொயர். இதுவே நமக்கு A கியூப் ப்ளஸ் B கியூபாக இருந்ததுன்னா, A கியூப் ப்ளஸ் B கியூபாக இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு A ப்ளஸ் B வரும், அடுத்து A ஸ்கொயர் மைனஸ் AB ப்ளஸ் B ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேவா? நல்லா பாருங்கள், இங்கே இருக்கிற சைனு வந்து மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மாறி மாறி இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு மைனஸ் வரும்போது இங்கேயும் மைனஸ் வரும், ஃபஸ்ட்டு ப்ளஸ் வந்ததுன்னா இங்கேயும் ப்ளஸ் வரும். ஓகேவா? ஓகே, ஸோ இங்கே மைனஸ் வந்துடுச்சுன்னா இந்த இடத்துல ப்ளஸ் வரும், இங்கே ப்ளஸ் வந்துடுச்சுன்னா இந்த இடத்துல மைனஸ் வரும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? மேலே நியூமரேட்டரில் sin A மைனஸ் cos A இன்ட்டு
sin square a plus sin a cos a plus cos square e. கரெக்டா? ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம், இந்த ஐடென்டிட்டி அப்ளை பண்ணுறோம். ஓகே, டினாமினேட்டரில் sin a இன்ட்டு cos a இன்ட்டு sin a மைனஸ் cos a அப்படியே இருக்கும். இப்போது நியூமரேட்டர்லேயே டினாமினேட்டர்லேயே இந்த sin a மைனஸ் cos a sin a மைனஸ் cos a கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நியூமரேட்டரில் sin ஸ்கொயர் a ப்ளஸ் cos ஸ்கொயர் a இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா ஐடென்டிட்டி sin ஸ்கொயர் a ப்ளஸ் cos ஸ்கொயர் a ஈக்குவல் டு 1. ஸோ இதை அப்ளை பண்ணோம்னா இங்கே 1 ஆகும். அடுத்து இங்கே இருக்கிற ப்ளஸ், அடுத்து sin a cos a ஹோல் டிவைடட் பை sin a cos a. இப்போது இந்த டேர்ம்ஸை தனித்தனியாக பிரிச்சுக்கலாமா? 1 டிவைடட் பை sin a cos a ப்ளஸ் sin a cos a டிவைடட் பை sin a cos a. பாருங்கள், இது அப்படியே கேன்சல் ஆகிட்டு நமக்கு 1 கிடைக்கும். இது வந்து 1 பை sin a secant a அப்படின்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் 1 பை cos a secant a அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த ப்ளஸ் 1 அப்படியே இருக்கும். இதை மாற்றி எழுதணும் அப்படின்னா 1 ப்ளஸ் கொஸ்டினில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கிறேன். 1 ப்ளஸ் secant a cosecant a. ஓகே, 1 ப்ளஸ் secant a cosecant a ஈக்குவல் டு RHS hence proved. அடுத்து 18th ஒன் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கலாம். LHSல tan a டிவைட் பை 1 மைனஸ் cot a ப்ளஸ் cot a டிவைட் பை 1 மைனஸ் tan a. ஸோ இப்போ நமக்கு RHSலையும் tan a cot a இருக்கிறதுனால இதை அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் cot a மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா 1 பை tan a அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ tan a டிவைட் பை 1 மைனஸ் இந்த இடத்துல 1 பை tan aன்னு கிடைக்கும். ப்ளஸ் cot aக்கு பதிலாக 1 பை tan a எழுதிக்கலாம். ஹோல் டிவைட் பை 1 மைனஸ் tan a. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன ஆகுது பாருங்கள், இங்கே நியூமரேட்டரில் tan a அப்படியே இருக்கும் டிவைடட் பை, ஸோ டினாமினேட்டரில் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ tan a மைனஸ் 1, ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் 1 டிவைட் பை அகைன் ஒரு tan a கிடைக்கும். ப்ளஸ் ஸோ 1 டிவைடட் பை இங்கே டினாமினேட்டரில் இருக்க tan a அப்படியே டைரெக்டாக டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம். tan a இன்ட்டு ஏற்கனவே இங்கே 1 மைனஸ் tan a இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே டினாமினேட்டரில் இருக்க டினாமினேட்டரில் இருக்க இந்த tan a நியூமரேட்டர் போனோம்னா ஏற்கனவே இருக்கிற tan a கூட மல்டிப்ளை ஆகி tan ஸ்கொயர் ஏன்னு கிடைக்கும். இங்கே வந்து tan a மைனஸ் 1 ப்ளஸ் 1 டிவைடட் பை tan a இன்ட்டு 1 மைனஸ் tan a. இப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு டினாமினேட்டரில் என்ன வரணும்னா tan a இன்ட்டு tan a மைனஸ் 1ன்னு எடுத்துக்கிறேன். tan a மைனஸ் 1. இப்போ நியூமரேட்டர் பாருங்கள், இங்கே tan a மைனஸ் 1 இருக்குது, ஆனால் tan a இல்லை. அப்போ என்ன பண்ணலான்னா இங்கே tan aவால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போது நியூமரேட்டர் என்ன ஆகும்னா tan கியூப் ஏன்னு கிடைக்குமா? ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே tan a இருக்குது, ஆனால் tan a மைனஸ் 1க்கு பதிலாக 1 மைனஸ் tan a இருக்குது. அப்போ மைனஸ் காமனாக வெளியே எடுத்தோம்னா tan a மைனஸ் 1ன்னு கிடைக்குமா? இந்த மைனஸ் 1 இங்கே வந்துடுமா? ஸோ அப்போ நமக்கு இங்கே tan கியூப் a மைனஸ் 1. சரியா? இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க போகிறோம். a கியூப் மைனஸ் b கியூப் ஈக்குவல்ஸ் a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். tan கியூப் a மைனஸ் 1க்கு பதிலாக tan a மைனஸ் 1 இன்ட்டு tan ஸ்கொயர் a ப்ளஸ் tan a இன்ட்டு 1 tan a தான் ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 தான் ஹோல் டிவைடட் பை tan a இன்ட்டு tan a மைனஸ் 1. ஸோ இந்த tan a மைனஸ் 1 tan a மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ நியூமரேட்டரில் tan ஸ்கொயர் a ப்ளஸ் tan a ப்ளஸ் 1ன்னு இருக்கும். டிவைட் பை tan a வந்து எல்லாத்துக்கும் காமன் அப்படின்றதுனால நான் தனித்தனியாக எழுதிக்கிறேன். ஓகே, இந்த tan a ப்ளஸ் tan a டிவைட் பை tan a 1 அது முன்னாடி எழுதிக்கலாம். ப்ளஸ் இங்கே tan a கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் tan a மட்டும் இருக்கும்.
இங்கே 1/tan A cot A அப்படின்னு எழுதிக்கலாம் ஈக்குவல் டு RHS. அடுத்து 19th ஒன் LHS ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். LHS இஸ் ஈக்குவல் டு cos A divided by 1 plus sin A plus 1 plus sin A divided by cos A. இப்போ என்ன பண்ணலாம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே காஸ் ஸ்கொயர் ஏன்னு கிடைக்கும், ப்ளஸ் இங்கே வந்து 1 + sin A ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். நல்லா கவனிங்க, இங்கே இருக்கிற 1 + sin A இங்கே இருக்கிற 1 + sin A மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டுமே ஹோல் ஸ்கொயரில் கிடைக்கும். டிவைட் பை இதை காஸ் A இன்ட்டு 1 + sin A அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே எழுதிக்கிறேன். இங்கே பாருங்கள் நியூமரேட்டரில் பாருங்கள் காஸ் ஸ்கொயர் A ப்ளஸ் இதை A + B ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் எழுதணும்னா A² ப்ளஸ் 2AB ப்ளஸ் B² sin ஸ்கொயர் A ஹோல் டிவைடட் பை காஸ் A இன்ட்டு 1 + sin A. இப்போ இங்கே பாருங்கள் காஸ் ஸ்கொயர் A ப்ளஸ் சைன் ஸ்கொயர் A, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஆட் பண்ணால் 1 வரும். இங்கே 1 ஸ்கொயரும் 1 வரும். அப்போ 1 + 1 + 2 sin A ஹோல் டிவைடட் பை காஸ் A இன்ட்டு 1 + sin A எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள் 2 + 2 sin A ஹோல் டிவைடட் பை காஸ் A இன்ட்டு 1 + sin A. இப்போது இங்கே ரெண்டுத்துலேயும் 2 காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடலாமா? என்ன கிடைக்கும்? 1 + sin A கிடைக்குமா? டிவைடட் பை காஸ் A இன்ட்டு 1 + sin A. இப்போ காஸ் A கேன்சல் ஆகிடும், சாரி 1 + sin A 1 + sin A கேன்சல் ஆகிடும். டினாமினேட்டில் இருக்க காசு மேலே போச்சுன்னா சீக்கண்ட் ஏன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு RHS. ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவா? அடுத்து 20th ஒன்று பார்க்குறோம். இதை வந்து சிம்பிளிஃபை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சைன் ஸ்கொயர் A அப்படியே வச்சுக்கலாம், ப்ளஸ் 1 டிவைட் பை 1 ப்ளஸ் இந்த tan ஸ்கொயர் ஏவை சைன் ஸ்கொயர் A டிவைட் பை காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சைன் ஸ்கொயர் A அப்படியே இருக்கும், 1 டிவைடட் பை இந்த டினாமினேட்டர் மட்டும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் A. ஸோ இப்போ இதுவும் மல்டிபிள் ஆகும், ப்ளஸ் இந்த ப்ளஸ் சைன் அப்படியே இருக்கும், இந்த சைன் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். அகைன் இந்த டினாமினேட்டரில் இருக்க காஸ் ஸ்கொயரும் ரெண்டுத்துக்கும் சேர்ந்தாப்பில் ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இங்கே டினாமினேட்டரில் இருக்க காஸ் ஸ்கொயரை அடுத்த ஸ்டெப்பில் நியூமரேட்டருக்கு கொண்டு போயிடலாம். ஸோ சைன் ஸ்கொயர் A ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் A டிவைடட் பை இங்கே காஸ் ஸ்கொயர் A ப்ளஸ் சைன் ஸ்கொயர் A ஆட் பண்ணால் 1ன்னு கிடைக்கும். அப்போ சைன் ஸ்கொயர் A ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் A மட்டும்தான் வரும். இந்த டினாமினேட்டரில் 1 இருந்தாலும் இல்லைனாலும் சேம், அப்போ அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அப்போ சைன் ஸ்கொயர் A ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் Aயோட வேல்யூ 1. ஓகே, அடுத்து 21 LHS RHS. ஓகே, ஸோ வழக்கம் போல் உங்களுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா LHSல ஒரு டேர்மை மட்டும் எடுத்து சிம்பிளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது டேர்ம் சிம்பிளை பண்ணி கடைசியாக ஃபைனல் ஆன்சர் போட்டுக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறேன், tan cube A. சார் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கன்சிடர் அப்படின்னு எழுதி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டிவைட் பை 1 + tan ஸ்கொயர் A. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? ஸோ டேனுக்கு சைன் A டிவைட் பை காஸ் A அப்ளை பண்ணுறோம். இங்கே க்யூப்பில் இருக்கிறதுனால சைன் க்யூப் டிவைட் பை காஸ் க்யூப் ஹோல் டிவைட் பை 1 + சைன் ஸ்கொயர் A டிவைட் பை காஸ் ஸ்கொயர் A. இங்கே என்ன ஆகுது? சைன் க்யூப் A டிவைட் பை காஸ் க்யூப் A அப்படியே இருக்குது, ஹோல் டிவைட் பை இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா காஸ் ஸ்கொயர் A ப்ளஸ் சைன் ஸ்கொயர் A டிவைட் பை காஸ் ஸ்கொயர் A. அப்புறம் டினாமினேட்டில் இருக்க வேல்யூ ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாமா? நியூமரேட்டில் இருக்கிற வேல்யூ அப்படியே இருக்கும். ஸோ இந்த டினாமினேட்டர் டிவிஷனை மல்டிப்ளையை மாற்றும்போது நமக்கு இங்கே டினாமினேட்டில் இருக்கிற வேல்யூ அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஸோ காஸ் ஸ்கொயர் A டிவைட் பை இந்த காஸ் ஸ்கொயர் A ப்ளஸ் சைன் ஸ்கொயர் A இது வந்து அடுத்த ஸ்டெப்பில் 1ன்னு ஆகிடும் ஐடென்டிட்டி. ஸோ இப்போ இது 1ன்னு ஆகிடும்போது இங்கே காஸ் ஸ்கொயர் ஏவும் காஸ் க்யூப் ஏவும் கேன்சல் பண்ணால் காஸ் A மட்டும் இருக்கும். அப்போ கவனிங்க, இங்கே சைன் க்யூப் A டிவைடட் பை காஸ் A இன்ட்டு 1 டிவைடட் பை இந்த காஸ் ஸ்கொயர் A ப்ளஸ் சைன் ஸ்கொயரோட வேல்யூ 1. ஸோ இப்போ எது வேணால் இது மட்டும் இருக்கணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து அகைன் கன்சிடர் காட் க்யூப் A.
டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. ஸோ அதே போல் காஸ் கியூப் ஏ டிவைடட் பை சைன் கியூப் ஏ ஹோல் டிவைடட் பை இந்த 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏக்கு காஸ் ஸ்கொயர் ஏ பை சைன் ஸ்கொயர் ஏ. இப்போ நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கிறோம். டினாமினேட்டர் மட்டும் சிம்பிளை பண்ணும்போது சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஹோல் டிவைடட் பை சைன் ஸ்கொயர் ஏன்னு கிடைக்குது. அப்போது காஸ் கியூப் ஏ ப்ளஸ் சைன் கியூப் ஏ அப்படியே இருக்கட்டும். இங்கே இந்த டிவிஷனை நம்ம என்னென்னு பண்ணுறோம், மல்டிப்ளையாக மாற்றும் போது இது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அப்போ சைன் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. அகைன் இதனுடைய ஐடென்டிட்டி 1. ஓகேவா, அடுத்த ஸ்டெப்பில் 1 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு சைன் ஸ்கொயர் ஏ சைன் கியூப் ஏ கேன்சல் ஆகிடுச்சுன்னா காஸ் கியூப் ஏ டிவைடட் பை சைன் ஏ. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதிக்கலாம். எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது பாருங்கள், tan கியூப் ஏ divided by 1 plus tan square a plus cot cube a divided by 1 plus cos square a. ஸோ இப்போ இதனுடைய வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து sin cube a divided by cos a வா, sin cube a divided by cos a plus cos cube a divided by sin a. ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா sin power 4a plus cos power 4a whole divided by sin a cos a. ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணலாம் பாருங்கள், sin power 4a sin square a whole square எழுதிக்கலாமா, ப்ளஸ் cos power 4a cos square a whole square எழுதிக்கலாமா. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. நமக்கு a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா ப்ளஸ் 2ab கிடைக்கணும். அதாவது 2 sin ஸ்கொயர் a cos ஸ்கொயர் a இருக்கணும். அங்கே இருக்கா, இல்லை, அதை நம்மளா எழுதிக்கிட்டோம். இப்போ ஒரு வேல்யூ நம்மளா எழுதும்போது என்ன பண்ணணும், அந்த வேல்யூ அப்படியே உடனே சப்ராக்ட் பண்ணிடணும். அப்போ மைனஸ் 2 sin ஸ்கொயர் a cos ஸ்கொயர் 2 sin square a cos square a. So whole divided by sin a cos a. இப்போ இங்க இருக்கிற வேல்யூ இது மூணுத்தையும் சேர்த்து a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இந்த ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே ஏவோட வேல்யூ sin ஸ்கொயர் a, பியோட வேல்யூ cos ஸ்கொயர் a. அப்போ அதை எடுத்து எழுதிக்கலாமா. இப்போ sin ஸ்கொயர் a ப்ளஸ் cos ஸ்கொயர் a ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்குது. எதுக்கு, இந்த ஆரஞ்சு கலரில் மார்க் பண்ணோம்ல, எல்லாத்தையும் சேர்த்து sin ஸ்கொயர் a ப்ளஸ் cos ஸ்கொயர் a ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 sin ஸ்கொயர் a cos ஸ்கொயர் a ஹோல் டிவைடட் பை. ஸோ இப்போ இந்த வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம், sin a cos a. இப்போது sin ஸ்கொயர் a ப்ளஸ் cos ஸ்கொயரோட வேல்யூ 1, அதை 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், மைனஸ் 2 sin ஸ்கொயர் a cos ஸ்கொயர் a ஹோல் டிவைடட் பை sin a cos a. இப்போ இந்த டினாமினேட்டில் இருக்க sin a cos a நியூமரேட்டில் இருக்கிற ரெண்டு டேர்முக்கும் காமனாக இருக்குது, அதனால் தனித்தனியாக எடுத்து எழுதிக்கலாம். 1 டிவைடட் பை sin a cos a மைனஸ் 2 sin ஸ்கொயர் a cos ஸ்கொயர் a divided by sin a cos a. சரியா. ஸோ 1 divided by sin a secant a அப்படின்னும் 1 divided by cos secant a அப்படின்னும் எழுதிக்கலாம். மைனஸ் இங்கே இருக்கிற sin ஸ்கொயர் ஏவும் இங்கே இருக்கிற sin ஏவும் கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்கிற cos ஸ்கொயரும் இங்கே இருக்கிற காசும் கேன்சல் ஆகிட்டா 2 sin a cos a. ஸோ இப்போ ஆர்ஹெச்எஸ் செக் பண்ணிக்கலாமா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், secant a cosecant a minus 2 sin a cos a. ஸோ secant a cosecant a இது மாற்றி எழுதணும்னா secant a cosecant a minus 2
sin A cos A equal to RHS. Next question number 22. First LHS எடுத்து எழுதிக்கலாம். Tan square A divided by tan square A minus 1 plus cosecant square A divided by secant square A minus cosecant square A. சரி, இப்போ நமக்கு RHSல என்ன இருக்குது பாருங்கள், 1 divided by 1 minus 2 cos square A அப்படின்னு இருக்குது. அப்போ நமக்கு LHSல சைனோ காசோ இருந்ததுன்னா இதை ஈஸியாக கொண்டு வர முடியும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம டேனுக்கான ஃபார்முலா, tan A எப்படி எழுதலாம், sin A டிவைடட் பை cos A. அதே போல் cosecant A எப்படி எழுதலாம், 1 டிவைடட் பை sin A. அதே போல் secant A எப்படி எழுதலாம், 1 டிவைடட் பை cos A. இந்த ஃபார்முலாஸை இங்கே அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே tan ஸ்கொயர் A இருக்கிறதுனால இங்கே tan ஸ்கொயர் Aக்கு பதிலாக sin ஸ்கொயர் A பை cos ஸ்கொயர் Aன்னு வரும். cosecant ஸ்கொயர் Aக்கு பதிலாக 1 டிவைட் பை sin ஸ்கொயர் Aன்னு வரும். அதே போல் secant ஸ்கொயருக்கு 1 டிவைட் பை cos ஸ்கொயர் A. எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ sin ஸ்கொயர் A டிவைடட் பை cos ஸ்கொயர் A ஹோல் டிவைடட் பை அகைன் sin ஸ்கொயர் A டிவைடட் பை cos ஸ்கொயர் A minus 1 plus 1 divided by sin square A whole divided by 1 by cos square A minus 1 by sin square A. இப்போ என்ன ஆகுது பாருங்கள், இங்கே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். sin square A divided by cos square A whole divided by sin square A minus cos square A whole divided by cos square A plus ஸோ இந்த 1 பை sin ஸ்கொயர் 1 டிவைடட் பை sin ஸ்கொயர் டினாமினேட்டில் டேரெக்டாக எடுத்து வந்துக்கிறேன். இங்கே எல்சிஎம் எடுத்துக்கலாம். இந்த டேர்ம்ஸுக்கு மட்டும் எல்சிஎம் எடுத்துக்கிறேன். இதுக்கு மட்டும் எடுத்தோம்னா என்ன ஆகுது, sin ஸ்கொயர் A கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் அப்படியே டேரெக்டாக, மைனஸ் காஸ் ஸ்கொயர் A ஹோல் டிவைடட் பை sin ஸ்கொயர் A காஸ் ஸ்கொயர் A. இப்போ இந்த இடத்துல இங்கேயே டினாமினேட்டர் காஸ் ஸ்கொயர், இங்கேயே டினாமினேட்டர் காஸ் ஸ்கொயர் அப்படியே கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா sin ஸ்கொயர் A டிவைட் பை sin ஸ்கொயர் A மைனஸ் காஸ் ஸ்கொயர் A ப்ளஸ். ஸோ இப்போ இங்கே இருக்கிற டினாமினேட்டர் அப்படியே மேலே கொண்டு போய் எழுதிக்கலாம். sin ஸ்கொயர் A காஸ் ஸ்கொயர் A ஹோல் டிவைட் பை sin ஸ்கொயர் A இன்ட்டு sin ஸ்கொயர் A மைனஸ் காஸ் ஸ்கொயர் A. இப்போது இங்கே sin ஸ்கொயர் இந்த sin ஸ்கொயர் அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாமா? இப்போ என்ன ஆகுது, நியூமரேட்டர் ரெண்டு டினாமினேட்டர் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா? அப்போ நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ நியூமரேட்டரை sin ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். டினாமினேட்டரில் sin ஸ்கொயர் A மைனஸ் காஸ் ஸ்கொயர் A. ஸோ இப்போ நியூமரேட்டருக்கு sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 ஐடென்டிட்டி அப்ளை பண்ணிட்டோம். டினாமினேட்டரில் நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், 1 minus 2 cos square A. அப்போது இந்த sin ஸ்கொயருக்கு ஏக்கு பதிலாக என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம், 1 minus cos square A அப்ளை பண்ணுறோம். ஸோ 1 minus cos square A மைனஸ் ஒரு மைனஸ் cos square A இருக்கும்போது 1 minus 2 cos square A ஈக்குவல் டு RHS. ஓகேவா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 23. அகைன் LHS எடுத்துக்கிறோம். 1 plus sin A divided by 1 minus sin A minus 1 minus sin A divided by 1 plus sin A. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 1 plus sin A into 1 plus sin A, 1 plus sin A whole square minus 1 minus sin A whole square whole divided by இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். டினாமினேட்டில் இருக்கிற ரெண்டு டைமையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 1 minus sin A இன்ட்டு 1 ப்ளஸ் sin A அப்படின்னு கிடைக்கிது. ஸோ இப்போ மேலே A ப்ளஸ் B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா A ஸ்கொயர் அதாவது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2AB 2 sin A ப்ளஸ் sin ஸ்கொயர் A அகைன் மைனஸ் ஆஃப் A மைனஸ் B ஃபார்முலா A ஸ்கொயர் மைனஸ் 2AB ப்ளஸ் B ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை இங்கே A minus B into A plus B ஃபார்முலா A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் ஃபார்முலா. இப்போ பாருங்கள்,
இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா நமக்கு இங்கே என்ன கிடைக்குன்னா இது மைனஸ் ஆகவும் இது ப்ளஸ் ஆகவும் இது மைனஸ் ஆகவும் கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் இந்த மாதிரி எழுதிக்குங்க. அப்போது இங்கே இருக்கிற +1 இங்கே இருக்கிற -1 கேன்சல் ஆகிடும். அதே போல் இங்கே இருக்கிற ப்ளஸ் சைன் ஸ்கொயரையே இங்கே இருக்கிற மைனஸ் சைன் ஸ்கொயரையே கேன்சல் ஆகிடும். நமக்கு நியூமரேட்டில் ரிமைனிங் என்ன இருக்கும்? +2 sin A, இங்கேயும் +2 sin A, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4 sin A ஹோல் டிவைடட் பை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் A. இதை வந்து காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதிக்கலாம். ஸோ காஸ் ஸ்கொயர் ஏ, இந்த காஸ் ஸ்கொயர் ஏவை sin A டிவைடட் பை காஸ் ஏனும் இன்ட்டு 1 டிவைடட் பை காஸ் ஏனும் எழுதிக்கலாம். காஸ் ஸ்கொயர் ஏவை காஸ் ஏ இன்ட்டு காஸ் ஏன்னு பிரிக்கிறோம். நம்ம ரெண்டு டேர்மையும் தனித்தனியாக எடுத்துக்கிறோம். அப்போது 4 இன்ட்டு சைன் பை காசை வந்து tan ஏன்னும் 1 பை காசை சீக்கன் ஏன்னு எழுதலாமா? ஈக்குவல் டு RHS. ஹென்ஸ் ப்ரூவ்டு. சரியா? ஓகே, அடுத்த கொஷின். இதுவும் அதே போல் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி என்ன வருதுன்னு மட்டும் போடுறேன். 1 + cos ஸ்கொயர் A ப்ளஸ் 2 cos A மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் 1 + cos ஸ்கொயர் A மைனஸ் 2 cos A ஹோல் டிவைடட் பை 1 மைனஸ் cos ஸ்கொயர் ஏன்னு கிடைக்கும். ஸோ இது மைனஸ் உள்ளே போச்சுன்னா 1 + cos ஸ்கொயர் A ப்ளஸ் 2 cos A மைனஸ் 1 மைனஸ் cos ஸ்கொயர் A அகைன் ப்ளஸ் 2 cos A ஹோல் டிவைடட் பை 1 மைனஸ் cos ஸ்கொயர் ஏவை sin ஸ்கொயர் A அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ இந்த +1 -1 கேன்சல் ஆகிடும், cos ஸ்கொயர் A கேன்சல் ஆகிடும். நமக்கு 4 cos A டிவைடட் பை sin ஸ்கொயர் ஏன்னு கிடைக்கும். 4 அப்படியே இருக்கட்டும். cos A டிவைடட் பை sin ஸ்கொயர் ஏவை sin A இன்ட்டு sin ஏன்னு பிரிச்சுக்கலாம். ஸோ ஒரு sin ஏக்கு மேலே 1 வந்துடும். ஸோ 4 cot A இன்ட்டு 1 பை sin வந்து cosecant A ஈக்குவல் டு RHS. ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவா? ஸோ இதுவும் போன சம் போல் தான், ஆனால் வேகமாக போட்டுட்டேன். நீங்கள் பொறுமையாக போட்டு பாருங்கள். அடுத்து 25th கொஷின். இப்போ எல்ஹெச்எஸ்ஸில் இருக்கிற டேர்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேனு, காட்டு, சீக்கண்ட், கொசிகண்ட்லாம் இருக்குது. ஆனால் RHSல நமக்கு என்ன வேணும்? சைன் காசில் மட்டும் தான் வேணும். அப்போது இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து நம்ம சைன் காசாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டேனுக்கான ஃபார்முலா என்ன வரும்? sin A பை cos A. அதே போல் காட்டை எப்படி எழுதலாம்? cos A டிவைட் பை sin A. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சீக்கண்ட் A 1 பை cos ஏன்னும் கொசிகண்ட் ஏவை 1 பை sin ஏன்னும் எழுதிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு LHS எடுத்து எழுதிக்குங்க. நான் அதுக்கப்புறம் வேல்யூ அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்குங்க. இப்போ 1 + cot A, 1 + cot Aக்கு பதிலாக cos பை sin எழுதலாமா? ப்ளஸ் tan Aக்கு பதிலாக sin A டிவைட் பை cos ஏன்னு எழுதிக்கலாம். இன்ட்டு இந்த sin A மைனஸ் cos A எதுவும் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும். டிவைட் பை சீக்கண்ட் கியூப் வந்து 1 பை cos கியூப் என்னும் கொசிகண்ட்டை 1 பை sin கியூப் என்னும் எழுதிக்கிறேன். பாருங்கள், நியூமரேட்டரை இந்த டேர்ம் மட்டும் எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன ஆகும்? sin A cos A வரணும். ஸோ இப்போ 1 கூட sin A cos A மல்டிப்ளை பண்ணுவோம். ப்ளஸ் இங்கே ஏற்கனவே cos A இருக்குது, நமக்கு டினாமினேட்டில் sin A இருக்குது, cos A மட்டும் வேணும். அப்போ நியூமரேட்டில் cos ஸ்கொயர் ஏன்னு ஆகிடும். அதே போல் தான் இங்கே டினாமினேட்டில் sin A மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நியூமரேட்லேயே sin A மல்டிப்ளை பண்ணால் sin ஸ்கொயர் A ஹோல் டிவைடட் பை sin A cos A அகைன் இன்ட்டு இந்த sin A மைனஸ் cos Aவை அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ டினாமினேட்டருக்கு வரோம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். sin கியூப் A மைனஸ் cos கியூப் A ஹோல் டிவைடட் பை sin கியூப் A இன்ட்டு cos கியூப் A. ஓகே, இப்போ இந்த நியூமரேட்டரில் பாருங்கள், இந்த இடத்துல sin ஸ்கொயர் A ப்ளஸ் cos ஸ்கொயர் A ஈக்குவல் டு 1ன்னு எழுதிக்கலாமா? அப்போது இதை 1 ப்ளஸ் sin A cos A அப்படின்னு எழுதுகிறேன். இங்கே sin A மைனஸ் cos A அப்படியே இருக்கட்டும். டிவைடட் பை இங்கே இருக்கிற டினாமினேட்டரை இங்கே எழுதிக்கலாம், sin A cos A. இப்போ இந்த டினாமினேட்டர் என்ன ஆகும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம்.
sin cube A into cos cube A whole divided by sin cube A minus cos cube A. ஓகே, இப்போ எங்கெங்கெல்லாம் கேன்சல் பண்ண முடியுது பாருங்கள். இங்கே இருக்கிற சைன் ஏவை இங்கே இருக்கிற சைன் கியூப் ஏவில் கேன்சல் பண்ணால் சைன் ஸ்கொயர் ஏ, காஸ் ஏவை காஸ் ஸ்கொயர் ஏன்னு மாற்றிக்கலாம். ஓகே, இங்கே டினாமினேட்டரில் சைன் கியூப் ஏ மைனஸ் காஸ் கியூப் ஏன்னு இருக்கா, இதை ஏ மைனஸ் பி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? ஃபார்முலா இங்கே எழுதுகிற பாருங்கள், ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா இப்போ அப்ளை பண்ண போகிறோம். என்ன ஆகுது பாருங்கள், ஏ மைனஸ் பி அதாவது சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. இங்கே நியூமரேட்டரில் 1 ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ இன்ட்டு சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ இன்ட்டு sin ஸ்கொயர் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏ. இப்போ பாருங்கள், இந்த sin ஏ மைனஸ் காஸ் ஏ இந்த sin ஏ மைனஸ் காஸ் ஏ கேன்சல் ஆகிடும். இங்கே sin ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏவை ஆட் பண்ணால் 1, அப்போ 1 ப்ளஸ் sin ஏ காஸ் ஏன்னு எழுதணும் அப்படின்னா இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போது நமக்கு ரிமைனிங் என்ன கிடைக்குது, sin ஸ்கொயர் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு RHS. hence proved.